ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம். சேனக்கிழங்க இந்த மாரி தோல்லாம் சீவிட்டு, நல்லா குட்டி குட்டி பீஸா இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இது தொண்டை கொஞ்சம் அரிக்கிற மாரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால கடையில கொஞ்சம் பழைய கிழங்கா கேட்டு வாங்கிக்கோங்க. இப்ப அந்த சேனக்கிழங்க ஒரு பாத்திரத்தில சேர்த்துட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு, அப்புறம் ஒரு துண்டு புளி, மஞ்சத்தூள் இத சேர்த்து நல்லா வேக விடுங்க. புளி சேர்க்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளவா தொண்டை அரிக்காதுங்க. இப்ப பாருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளிய வந்து தனியா எடுத்து அங்கிட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் வடிகட்டி இருத்துருங்க. இப்ப கடாயில எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம வேக வச்சிருந்த சேனக்கிழங்க அந்த எண்ணெயில லைட்டா வந்து வதக்கிட்டு, இப்ப நம்ம வேணுங்கிற அளவு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இத மட்டும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்னா கூட, நீங்க ஊத்தி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். குழந்தைங்களுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.